ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்ஜி 21 இன்ச் ஃப்ளாட் டிவி. ஸ்டாண்ட் பை கண்டிஷனில் இருக்குது. ஸ்டாண்ட் பை வந்து ரிலீஸ் ஆகும், ஆன் பண்ணணும் ரிமோட்டில். பட் ஆனால் டிவி ஆன் ஆகாது. இதுதான் இதோட கம்ப்ளைண்ட்டு. ஓகே, இப்போ அதை பார்க்கலாம். ஓகேங்க, இப்போ இங்கே டிவி ஆன் ஆகலை. ஓகே, இப்போ நம்ம அந்த போர்டு திருப்பி இதில் என்ன ப்ராப்ளம்ன்றதை நம்ம செக் பண்ணிடுவோம். ஓகே, இந்த மல்டிமீட்டர் ப்ராப்ளம், பிளாக் கலர் ப்ராப்ளம் வந்து நான் ஹெச்டியில் கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த டிசி போர்டில் மல்டிமீட்டர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ இதான் 110 வோல்ட்டு லைனு, 101 வோல்ட் வருது. ஆசிலேஷன் ஆனதுக்கப்புறம் தான் 110 வோல்ட் பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், இங்கேயும் 110 வோல்ட் வருது, இங்கே கரெக்டாக வருது. இந்த இடத்துல 110 வோல்ட் வரலை. ஏன்னா இந்த ரெசிஸ்டர் ஓப்பன் ஆகிருக்கு. இது நேராக எங்கே போகுதுன்னாக்கா எல்ஓடிக்கு போய் பியூ டிரான்சிஸ்டர் போய் கனெக்ட் ஆகுங்க. இப்போ இந்த ரெசிஸ்டரை தான் நம்ம இப்போ செக் பண்ணணும். அந்த ரெசிஸ்டர் ஏன் ஓப்பன் ஆகிருக்குன்றதை நம்ம பார்க்கணும். இதுதான் பாட்டம் வியூ, டாப் வியூ. இந்த ரெசிஸ்டர் லோ ஓம்ஸ் ரெசிஸ்டர் போட்டிருப்பாங்க. பாருங்கள், இந்த ரெசிஸ்டர் நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம். மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி டெஸ்டர் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெசிஸ்டரோட 2 சைட்லேயும் இந்த ப்ராப்ளம் வைக்கும்போது கண்டினியூட்டி காமிக்கணும். இப்போ கண்டினியூட்டி வரல. ஓகே, அப்படின்னா இந்த ரெசிஸ்டர் ஓப்பனாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த ரெசிஸ்டர் ஓப்பனாக இருக்குது. பேக் சைடில் பாருங்கள், அதே மாதிரி ஓப்பனாக இருக்குது. பேக் சைடில் நம்ம செக் பண்ணிட்டோம். இந்த லைன் நேராக போய் எல்ஓடி காயிலில் கனெக்ட் பண்ணி அதில் வந்து இந்த எல்ஓடி காயிலில் வந்து அவுட்புட் ஆகி பியூ டிரான்சிஸ்டரில் கனெக்ட் ஆகுது. இதுதான் பியூ டிரான்சிஸ்டர். இந்த டிரான்சிஸ்டர் பியூ டிரான்சிஸ்டர், குவார்டர் பேஸ் எமிட்டர், ஆசிலேஷன் டிரான்சிஸ்டர். இப்போ இந்த டிரான்சிஸ்டர் ஷார்ட்டாக இருந்தாலும் இந்த ரெசிஸ்டர் ஓப்பன் ஆகும். அப்போ முதல்ல நம்ம இந்த டிரான்சிஸ்டர் நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த டிரான்சிஸ்டர் நம்ம செக் பண்ணுவோம். பாருங்கள், அந்த மல்டிமீட்டர் கண்டினியூட்டி டெஸ்டரில் வச்சுட்டு நம்ம டிரான்சிஸ்டர் செக் பண்ணுறோம். இப்போ ஷார்ட் காமிக்கணும். ஓகே, இப்போ இந்த டிரான்சிஸ்டர் ஷார்ட்டாக இருக்குது. இந்த டிரான்சிஸ்டர் ஷார்ட்டாக இருக்குது. எதனால் ஷார்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாக்கா, இந்த பாருங்கள் மேலே இருக்குது பாருங்கள், இந்த எல்ஓடி காயில் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த டிரான்சிஸ்டர் ஷார்ட் ஆகும். எல்ஓடி காயில் உள்ள ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் இருந்தாலும் இந்த டிரான்சிஸ்டர் ஷார்ட் ஆகும். அப்படி இல்லைனாக்கா யோக் காயில் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த டிரான்சிஸ்டர் ஷார்ட் ஆகும். 2 காயிலையும் ஏதாவது ஒரு காயில் ஷார்ட் ஆகிருந்தாலும் இந்த டிரான்சிஸ்டர் ஷார்ட் ஆகும். இப்போ இந்த டிரான்சிஸ்டர் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். குயிக்காக ரிமூவ் பண்ணி செக் பண்ணிக்குவோம். ஓகே, இந்த டிரான்சிஸ்டர் ரிமூவ் பண்ணிட்டு MD1803 இதுதான் இதோட டிரான்சிஸ்டரோட நம்பர். ஓகேங்களா, ரிமூவ் பண்ண டிரான்சிஸ்டரோட நம்பர். இந்த டிரான்சிஸ்டர் நம்ம செக் பண்ணிக்குவோம். தனியாக கழட்டியாச்சு. எப்போவுமே தனியாக கழட்டினதுக்கப்புறம் ஒரு தடவை நம்ம டெஸ்ட் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், டெஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஷார்ட் காமிக்கிது பாருங்கள். ஓகே, ஃபுல் ஷார்ட்டு டிரான்சிஸ்டர் ஃபுல் ஷார்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு புது டிரான்சிஸ்டர் எடுத்துக்குவோம். இது வந்து நல்லா குட் கண்டிஷனில் டிரான்சிஸ்டர், நியூ டிரான்சிஸ்டர், அவுட்புட் பியூ டிரான்சிஸ்டர். இப்போ இதை பாருங்கள், இதை நம்ம பேக் சைடில் தான் கனெக்ட் பண்ணி முதல்ல செக் பண்ணுவோம். ஏன்னா எல்ஓடி காயில் ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா உடனே இந்த பியூ ஷார்ட் ஆகிடும் மறுபடியும். அதனால் பேக் சைடில் கனெக்ட் பண்ணி நம்ம செக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதை முதல்ல செக் பண்ணிக்குவோம். மல்டிமீட்டர் வந்து கண்டினியூட்டி டெஸ்டரில் வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி நடுவு சென்டரில் பிளாக் ப்ராப்ளம், இந்த 2 சென்டர்லேயும் ரெட் ப்ராப்ளம் வச்சும்போது நமக்கு ஓம்ஸ் காமிக்கணும். நடுவில் ரெட் வைக்கும்போது ஓம்ஸ் காமிக்கக்கூடாது. அதே மாதிரி பேஸு எமிட்டர் வைக்கும்போது இந்த மாதிரி 40 ஓம்ஸ் 50 ஓம்ஸ் இந்த மாதிரி காமிக்கும். ஏன்னா உள்ள டயோடு ரெசிஸ்டர் போட்டிருப்பாங்க, அதனால் இந்த மாதிரி காமிக்கும். இப்போ இந்த டிரான்சிஸ்டர் நல்லாயிருக்கு. ஓகே, இந்த டிரான்சிஸ்டர் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம்? அப்படியே ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. பேக் சைடில் பண்ணால், ஃப்ரண்ட்டில் பண்ணால் தான் அப்படியே பண்ண முடியும். பேக் சைடில் பண்ணும்போது நம்ம அந்த பொசிஷனை மாற்றிடணும். பின்னோட பொசிஷனை ஆப்போசிட் டைரக்ஷனில் மாற்றி தான் பேக் சைடில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நான் மாற்றிட்டேன். இப்போ நம்ம இதை நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்ரிங் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நம்ம இதை சால்ட்ரிங் பண்ணியாச்சு நீட்டாக. ஓகே, அதே மாதிரி இந்த ரெசிஸ்டரும் பேக் சைடில் என்ன செய்யணும், இந்த ரெசிஸ்டரை வந்து ஒரு 1 ஓம்ஸ் ரெசிஸ்டரை வந்து பேக் சைடில் நான் சால்ட்ரிங் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஆன் பண்ண செகண்டுக்கே நம்ம உடனே ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா அந்த எல்ஓடி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த பியூ பயங்கரமாக ஹீட் ஆகும். ஹீட் ஆகி உடனே ஷார்ட் ஆகிடும். ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு மேலே என்ன செய்யக்கூடாது, அந்த பியூ ஷார்ட் ஆகிடும். 5 செகண்ட்ஸுக்கு மேலே நம்ம போடக்கூடாது. ஒரு 5 செகண்ட்ஸ் மேலே போட்டால் மறுபடியும் அந்த பியூ ஷார்ட் ஆகிடும். எல்ஓடி ப்ராப்ளமாக இருந்தால் பாருங்கள், நான் ஆன் பண்ணுறேன். இப்போ ஓகே, சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டேன்.
ஓகே, அப்போ பவர் வருது. ஓகே, உடனே இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டு பியூ தொட்டு போது ஓவராக ஹீட் ஆகுது. அப்படின்னா பியூ தொட்டு போது பயங்கரமாக ஹீட் ஆகுது. அப்நார்மல் ஹீட் ஆகும், கையை வைக்க முடியாது. அப்போ இந்த எல்ஓடி ஷார்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா அந்த பியூவை கழட்டிட்டு எல்ஓடியை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நம்ம எல்ஓடி ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ நான் எல்ஓடி பேக் சைடில் ஃபுல்லாக டீசால்டிங் பண்ணிட்டேன். இதோட நம்பர் வந்து 6174V6006M. இதுதான் அந்த எல்ஓடியோட நம்பர். ஓகேங்களா? ஓகே, அந்த எல்ஓடியை நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த எல்ஓடியிலேருந்து அவுட்புட் லைன் வந்து மொத்தம் 3 லைன் வரும். என்ன லைன் வரும்னாக்கா EHD லைன், ஹை வோல்டேஜ் லைன் ஒன்று மேலே பிக்சர் டியூப்பில் மாட்டியிருக்கும். அதே மாதிரி ஸ்க்ரீன் வோல்ட்டும் ஃபோக்கஸ் வோல்ட்டும் இதுலேருந்து வரும். இப்போ இந்த நெக் போர்டை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இது பாருங்கள், இதுதான் ஸ்க்ரீன் வோல்ட்டுடைய ஒயர். ப்ரெஸ் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எடுத்துடலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் அந்த லாக் ரிமூவ் ஆகும், டக்குன்னு உருவிடலாம். ஓகே, இப்போ ரெண்டையெல்லாம் எடுத்துட்டேன். அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக அதை ஒரு ப்ரெஸ் பண்ணாங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே ஓகே, இப்போ பாருங்கள், இதுதான் ஹை வோல்டேஜ் லைன். இது மோர் தென் 18-20,000 வோல்ட் வரும். இப்போ இதில் வந்து எல்ஜியில் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சார்ஜ் நிற்காது. அதனால் டிஸ்சார்ஜ் பண்ணாமல் நம்ம கழட்டுறோம். மற்ற டிவியில் ரவுண்டு வச்சு டிஸ்சார்ஜ் பண்ணால் கழட்டு. இப்போ பாருங்கள், இது புது எல்ஓடி 6174V6006M எல்ஓடி. இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், இப்போ போர்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சால்ட்ரிங் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போ அதை போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டாக அந்த ஹோலுக்கு நேராக வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணாக்க சைடில் ஒரு 3 லாக் இருக்கும். அது போய் அழகாக லாக் ஆகிக்கும். ஓகே, இப்போ நான் வந்து இப்போ அதை லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ணி போர்டை திருப்பி இதை சால்ட்ரிங் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ திருப்பிட்டேன். இப்போ இதை சால்ட்ரிங் பண்ணிடலாம். ஓகே ஓகே, இப்போ நம்ம இதை ஃபுல்லாக நம்ம சால்ட்ரிங் பண்ணிட்டோம். பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அதே நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், இந்த பேக் சைடில் மாட்டியிருந்த ரெசிஸ்டரு அதை ஃப்ரண்ட் சைடில் மாட்டிடணும். இதுக்கான பழைய ரெசிஸ்டரை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த லோ ஓம்ஸ் ரெசிஸ்டர் ஓப்பனாக இருந்ததெல்லாம் முன்னாடி அந்த ரெசிஸ்டரை ஓப்பன் பண்ணி டீசால்டிங் பண்ணி எடுத்துடணும். ஓகே, இப்போ நான் டீசால்டிங் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் சைடில் எடுத்துடுறேன். ஓகே ஓகே, இப்போ நான் அதை எடுத்துட்டேன். பாருங்கள், இப்போ இதுதான் அந்த ரெசிஸ்டர். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இதுதான் அந்த ரெசிஸ்டர். ஓப்பன் அந்த ரெசிஸ்டர், டிஃபெக்டிவான ரெசிஸ்டர். நம்ம என்ன செய்யணும், இதுக்கு பதிலாக நம்ம இந்த 1 ohms ரெசிஸ்டர் பேக் சைடில் கனெக்ட் பண்ணியிருந்ததை ஃப்ரண்ட் சைடில் கொஞ்சம் மாட்டிடணும். ஃப்ரண்ட் சைடில் அந்த ரெசிஸ்டரை கரெக்டாக ஹோல்ட் பண்ணி சால்ட்ரிங் பண்ணிடணும். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் சைடில் மாட்டிட்டேன். பேக் சைடில் நீட்டாக சால்ட்ரிங் பண்ணிடணும். பின்னு வேறு எதுலேயும் ஷார்ட் ஆகாத அளவுக்கு கேர்ஃபுல்லாக சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. சால்ட்ரிங் பண்ணும்போது எப்போவுமே பக்கத்தில் உள்ள பின்னில் எதுவும் ஷார்ட் ஆகாமல் கவனமாக பண்ணணும். ஏன்னா இது 110 வோல்ட் லைனு, பக்கத்தில் 5 வோல்ட்டு 8 வோல்ட்டு இந்த மாதிரி போகிற லைன்ஸும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த 110 வோல்ட் அதில் போச்சுனாக்கா வேறு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடும். அப்போ ஓகே, நான் இப்போ சால்ட்ரிங் பண்ணிவிட்டேன். அந்த பின்னை நம்ம கட்டர் வச்சு கட் பண்ணிடணும், எடுத்துடணும். ஓகே, இப்போ எடுத்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னாக்கா பியூ வந்து ஓகே, இன்னும் சரியாக பக்கத்தில் உள்ள ரெசிஸ்டர் நம்ம ஷேக் பண்ணியிருப்போம், அதனால் கூட லூஸாக இருக்கும். அதனால் அதையும் சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ பியூ டிரான்சிஸ்டர் மாட்டிட்டேன் ஃப்ரண்ட் சைடில். மறுபடியும் இந்த பொசிஷனை வச்சு ஃப்ரண்ட் சைடில் மாட்டிட்டேன். இப்போ நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் நம்ம சால்ட்ரிங் பண்ணிடணும் சைடில். ஓகே, இப்போ நம்ம அதை சால்ட்ரிங் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ சால்ட்ரிங் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன செய்யணும், புது எல்ஓடியோட ஸ்க்ரீன் வோல்ட்டு லைனு, ஃபோக்கஸ் லைனு, அதே மாதிரி ஹை வோல்டேஜ் லைனு, இது 3 லைனையும் நம்ம கொடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணுனாக்கா அந்த ஒயரை லைட்டாக நம்ம ஸ்ட்ரிப் பண்ணிடணும். ஸ்ட்ரிப் பண்ணி எடுத்துகிட்டு அந்தந்த ஹோலில் கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணாக்கா லாக் ஆகிக்கும். அந்த லாக்கு ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிக்கும். நீங்கள் லாக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், நான் அந்த ஒயரை ஸ்ட்ரிப் பண்ணுறேன். இது வந்து ஃபோக்கஸ் லைனு. இது வந்து அந்த ஒயிட் கலர் லாக் இருக்கிற அந்த
பேஸ் பின்னில் உள்ள ஒயிட் கலர் லாக்கில் இருக்க பொசிஷனில் சொல்லணும், மாட்டணும், ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, இப்போ மாட்டியாச்சு. நல்லா டைட்டாக இருக்குன்னு எடுத்து பார்த்துக்க செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்க்ரீன் வோல்ட்டையும் லைட்டாக ஸ்ட்ரிப் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ரெட் கலர் லாக் இருக்கிற அந்த பேஸில் நல்ல ரெட் கலர் லாக் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த பின்னில் நான் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, இதை பாருங்கள். ஓகே, ஓகே, கரெக்டாக அந்த ஹோலுக்கு நேராக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஓகே, நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஓகே, ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த நெக் போர்டில் அந்த மாட்டிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடணும். நெக் போர்டை மாட்டியாச்சு. இப்போ இந்த எல்ஓடி கப்பையும் நம்ம ரெண்டையுமே கவனமாக மாட்டணும். பொசிஷன் மாற்றி மாட்டிடக்கூடாது. இந்த இதை பொறுத்தவரைக்கும் இந்த பின்னு லாக் ஆகிருக்கும், நம்மளால் நல்லா செக் பண்ணிக்கிறோம். செக் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இந்த ரப்பரை ஸ்ட்ரிப் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இந்த ஃபிக்சர் டியூப்பில் பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கிற மாதிரி பண்ணிக்கணும். இப்போ நான் அந்த டிவி ஆன் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணி டிவி ஆன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வீடியோ பக்காவாக வருது. அதே மாதிரி ஆடியோவும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ வோல்டேஜ் நம்ம செக் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள், 110 வோல்ட் கரெக்டாக வருது. 10.8 வோல்ட்டு ப்ராசஸர் வோல்ட் கரெக்டாக வருது. ஆடியோ வோல்ட்டும் கரெக்டாக வருது, 14.6 வோல்ட்டு. ஓகே, இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. இது இல்லாமல் வந்து எல்ஓடிலேருந்து வர அவுட்புட் வோல்ட்டே நம்ம செக் பண்ணிக்குவோம் கரெக்டாகுதாண்டு. வெர்டிகல் ஏசிக்கு ப்ளஸ் வோல்ட்டு 14 வோல்ட்டும் -14 வோல்ட்டு வரும். இது பாருங்கள், இப்போ +14 வோல்ட்டு 13 பாயிண்ட் சம்திங் வருதுன்னு நினைக்கிறேன். 13.8 வோல்ட்டு வருது. 13.65 13 to 14 வரைக்கும் வரலாம். ஓகே, இப்போ மைனஸ் வோல்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். மைனஸ் வோல்ட்டு 13.78 அந்த மாதிரி வருது. ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. இதே மாதிரி வீடியோ வோல்ட்டுன்னு ஒரு வோல்டேஜ் இருக்குது. அது வந்து அந்த வீடியோ வோல்ட்டும் இந்த எல்ஓடிலேருந்து அவுட்புட் வரும். அது பார்த்திங்கன்னா 180 to 190 அந்த மாதிரி வரும். இப்போ பாருங்கள், நம்ம செக் பண்ணுறோம். இப்போ 183 வருது. ஓகே, இதுவும் பக்காவாக இருக்குது. இப்போ எல்ஓடி பக்காவாக ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, இந்த வோல்ட்டை நம்ம நெக் போர்ட்லேயும் செக் பண்ணலாம். நெக் போர்ட்லேயும் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஐசிஸை பார்த்துருவோம். இதில் உள்ள ஐசிஸ் ப்ராசஸர் வந்து TDA12135PS/N2/3A இதான் அதோட ஐசி நம்பரு. அதேமாரி வெர்டிகல் ஐசி வந்து STV9302B வெர்டிகல் ஐசி. இப்போ ஆடியோ ஐசி வந்து TDA7297SA சின்ன ஐசி. இதுலேயே பெரிய ஐசியும் இருக்கும், ஆனால் இது வந்து ஸ்மால் சைஸ் ஐசி, ஆடியோ ஐசி. அதே மாதிரி பாருங்கள், எஸ்டிஆர் பாருங்கள், பவர் சப்ளை STR W6554A. ஓகேங்களா, இதுதான் எஸ்டிஆரோட நம்பர். நெக் போர்டில் வந்து ஒரு வீடியோ ஐசி இருக்கும். அந்த வீடியோ ஐசி நம்பர் வந்து TDA6107AJF. இதுதான் நெக் போர்டில் உள்ள வீடியோ ஐசி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இப்போ நம்ம இதில் இந்த போர்டில் என்னென்ன மாற்றிருக்கோன்ற பார்க்க போகிறோம். இந்த பாருங்கள், இந்த ஓப்பன் ஆன இந்த ரெசிஸ்டர் ஷார்ட்டாக இருந்தால் இந்த டிரான்சிஸ்டர், அதே மாதிரி இந்த எல்ஓடி ஷார்ட்டாக இருந்தால் இந்த எல்ஓடி 6006Mன்ற எல்ஓடி 3 தான் மாற்றிருக்கோம். ஓகே, இப்போ ஆன் பண்ணி பார்த்துடலாம் ஃபைனலாக. ஓகே, பாருங்கள், ஆன் பண்ணிட்டால் பிக்சர் பக்காவாக இருக்குது, ஆடியோவும் க்ளீனாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடனே இந்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரதுக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.